Hi there guys, welcome back. This is Kishore, your founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப்போட டேரிஃப் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ட்ரம்ப் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் ஒரு மண்டே டியூஸ்டேல கூட வீடியோ பார்த்துருப்பீங்க. ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு எல்லா கண்ட்ரிக்கும் டேரிஃப் இதுதான்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைனா வந்து ரிட்டாலியேட் பண்ணதுனால அவங்களோட டேரிஃபை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணார். இப்போ அது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகி ரெண்டு பேரும் மாற்றி போட்டு இப்போ எங்கே போய் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து யூஎஸ் மேலே 85%, ட்ரம்ப் வந்து சைனா மேலே வந்து கிட்டத்தட்ட 125% வரைக்கும் டேரிஃப்ஸ் போட போகிறேன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டார். இந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ட்ரம்ப் ட்வீட்டில் சொல்கிறாரு, நாங்கள் 3 மாதத்துக்கு எல்லா கண்ட்ரிக்கும் நாங்கள் என்ன ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போட்டோமோ அதை பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்த உடனே மார்க்கெட்ஸ் பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் தான் தோணுது. என்னன்னா, இது எல்லாமே ஒரு பிளான்டாக இருக்கலாமா? என்னன்னா, சைனா மேலே இதை கொண்டு வரணும், சைனீஸ் எக்கானமி அமெரிக்கன் எக்கானமிக்கு நிகராக கிட்டத்தட்ட வந்துட்டே இருக்கு, சூப்பர் பவராக வந்துட்டே இருக்காங்க அப்படின்றத அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லா கண்ட்ரி மேலேயும் டேரிஃப் போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்ட பிறகு ஃபைனலாக எல்லா கண்ட்ரியும் பேக்கப் பண்ணி வச்சுட்டு சைனீஸ் மேலே மட்டும் இம்போஸ் பண்ணி கொண்டு வரதுக்கான ஒரு ஐடியாலஜியும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரியும் பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி இருந்தாலும் இப்போ மார்க்கெட்டுக்கு நல்லதாக கேட்டதானா, இப்போ மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஒரு ட்ரம்ப் இப்போ பாஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்டார்ட் டு பூம். இப்போ எவ்வளோ ஏறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாஸ்டாக் மட்டும் கிட்டத்தட்ட 12% யூஎஸ் மார்க்கெட்டு, S&P 500 ஆல்மோஸ்ட் 10%, டவ் ஜோன்ஸ் டவ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% மேலே ஏறிடுச்சு. இப்போ இந்தியன் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுமானா டெஃபினட்டாக ரியாக்ட் ஆகும். இப்போ நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் லீவு, பட் இப்போ ஓவராலாக மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைமே பேசியிருந்தோம், மார்க்கெட் வந்து நல்ல லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்றது வந்து அந்த 22,000 அந்த 21,800 அந்த 700 ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஸோ 21,700 அந்த 22,000 வந்து நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்ட் பண்ணுறது நம்ம இதை ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ திஸ் வாட்ச் யோர் சப்போர்ட் லெவல். இப்போ மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ரிட்டைல் ஆகிடுச்சு, திருப்பி கீழே வந்துட்டு இப்போ அன்றைக்கி க்ளோசிங் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 22,400 வரைக்கும் க்ளோஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி இருக்குது. இப்போ கிஃப்ட் நிஃப்டியில் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட இதை பாருங்கள், நமக்கு இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலும் நம்மளோட மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியில் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ நமக்கு கிஃப்ட் நிஃப்டியில் என்ன க்ளோசிங் ப்ரைஸோ அதுதான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஓப்பனிங் ப்ரைஸாக வரும். இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ க்ளோசிங் வந்து 23,247, ஆல்மோஸ்ட் 23,250. இப்போ நமக்கு இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது ரேஞ்சிலேருந்து இப்போ எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 800 to 1000 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. ஸோ அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு வேளை திருப்பி பாசிட்டிவ், லட்சே ஒரு 3%, 5%, 10% இந்த மாதிரிலாம் ஏறிச்சுன்னா, நாளைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் பெரிய லெவலில் கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 800 பாயிண்ட்ஸ்லேருந்து 1500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட கேப் அப் ஆகலாம். அப்போது ஓவராலாக இதில் ஒரு பியூட்டி பாருங்கள், என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸு நமக்கு நிஃப்டியில் வந்து ஒரு சின்ன இது இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டியில் வந்து எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்கு பாருங்கள். மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக என்ன சப்போர்ட் எடுத்ததோ அதே லெவலில் தான் வந்து மார்க்கெட் என்ன ஆச்சு, திருப்பியும் சப்போர்ட் டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸாக்ட்லி அந்த இது எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 21,500 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு டபுள் பாட்டம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 21,500 கிட்ட வந்து எக்ஸாக்ட்லி டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து தான் திரும்ப ஆரம்பிச்சுது. ஒரு வேளை நமக்கு இன்னும் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் யூஎஸ் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக போச்சுன்னா, we can expect மார்க்கெட் டு ரீச் 23,500லேருந்து மறுபடியும் 24,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது 24,000 போகும்போது நம்மளோட நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே பாட்டம்லேருந்து சைட்வேஸில் வந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த சைட்வேஸோட டாப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது. ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல்ரெடி இப்போ இருக்க கரண்ட் சினாரியோ இட்ஸ் 23,250. அப்போ நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா 22,400. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 900 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இஸ் வெரி நியர். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணோம். ஸோ அப்போ மார்க்கெட் ஓப்பனிங் ஆகி உங்களுக்கு எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,000 போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஆகுது. ஒருவேளை இது பிரேக் ஆச்சுன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நெக்ஸ்ட்டு அந்த 25,000
அதுக்கு அடுத்தது 26,000 நியூ அந்த பழைய ஹை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த லெவலுக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுதான் நிஃப்டி இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட். நம்ம இத தான் சொல்லிட்டு இருக்கிறது. நல்ல போன இதுலயும் நான் அதான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் நியூஸ்னால ஏறது இறங்குறதோ இல்ல. மார்க்கெட்ல மக்கள் என்ன பண்றாங்களோ, அத வச்சு தான் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஏறும். இப்ப நியூஸ்ல போய் கூட சர்ச் பண்ணி பாருங்க. அங்க காங்கிரஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது அங்க இருக்க ஒரு முக்கியமான நபர் கேட்டுட்டு இருக்காரு. என்னன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இந்த பாஸ் பண்ண போறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அப்படின்றத கேட்குறாங்க. ஆமா தெரியும்ன்றாங்க. இது நமக்கு தெரியறதுக்கு தான் நியூஸா வரணும். அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். இப்ப இது தெரிஞ்சவங்களுக்கு எத்தனை பேர் இதில் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? அப்போ பெரிய பெரிய ஆளுங்க ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது எங்க காமிச்சிடும்னா, சார்ட்ல காமிச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இன்ஸ்டிடியூஷன் லெவல் ஆஃப் ட்ரேடர்ஸ் ட்ரேட் த மார்க்கெட்ஸ். நமக்கு வரதுக்கு முன்னாடி சில பேருக்கு நியூஸ் இருக்கும். அந்த நியூஸ் ட்ரேட் ஆயிட்ட பிறகு தான் நமக்கு பொதுமக்களுக்கு வெளியே வரும். ஆனா அவங்களும் மறைக்க முடியாத ஒரு இடம் எதுனா, தட் இஸ் யுவர் சார்ட்ஸ். நம்ம அதனால தான் சார்ட்ஸை வச்சு ரெகுலராகவே சொல்லிட்டு இருந்தேன். இல்லை மார்க்கெட்டு நீங்கள் ஆல்மோஸ்ட் நான் போன வாட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னதுக்கான ரீசனும் அதான். இல்லை இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இப்போ போய் மார்க்கெட்டில் வித்துறாதீங்க ஸ்டாக்ஸை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எண்டு கிட்ட வந்து யாரெல்லாம் கொஞ்சம் இன்னும் தாக்கு பிடிச்சி உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ண வைக்கிறதுக்காக இன்ஸ்டிடியூஷன் முக்கியமான பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேப் டவுனோ இல்லை ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஸ்பைக்கோ அப்போ கொடுக்கும்போது என்னாகும், எல்லாருமே பேனிக் செல்ல பெற ஆரம்பிச்சிருவாங்க. பேனிக் செல்லிங் முடிச்சிட்டவொடனே உங்களோட செல் ஆர்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பை ஆர்டர்ஸ். ஏன்னா நீங்கள் விற்றா தானே அவங்க வாங்க முடியும். அப்போ அவங்க எல்லாரையும் விற்க வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்டாக்ஸையும் வாங்கி போட்டு வச்சாச்சுன்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக பூம் ஆகும்போது நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். இறங்குமா ஏன்னா நம்ம வித்துட்டோம்ல. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக ஏறிட்டு புது ஹை போகும்போது அப்போ அவங்க விற்கலாம் ட்ரை பண்ணும்போது தான் நம்ம போய் வாங்கணும். ஸோ திஸ் இஸ் அ சைக்கிள். இப்படி தான் இன்ஸ்டிடியூஷன் ரீட்டைல் ட்ரேடர்ஸை புல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே இடம் எதுனா சார்ட் மட்டும்தான். அந்த சார்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா சரி. அதனால தான் சொல்கிறது, இப்போ நான் ஏன் சார்ட்ஸ் வச்சு காட்டிட்டு இருக்கேன்னா, சார்ட்டில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். அவ என்ன நியூஸ் வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் நியூஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றது முன்னாடியே எங்கே காமிச்சிடும்னா சார்ட்டில் காமிச்சிடும். அப்போ சார்ட்டில் முன்னாடியே தெரிஞ்சுட்டு நம்ம பையோ செல்லோ கரெக்டாக பண்ணி வச்சுருந்தா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ உங்களுக்கு மார்க்கெட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு எந்த அளவுக்கு கேப் அப் ஆகி இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் ட்ரம்ப்போட டாரிஃபுக்கான இப்போது ரீசெண்ட் அப்டேட். ஸோ ஆல்மோஸ்ட் 90 days வந்து உங்களுக்கு பாஸ் இருக்குது. பட் சைனீஸ் கவர்மெண்ட் மேலே மட்டும் இன்னும் டேரிஃபை பேன் பண்ணல. அவங்க மேலே மட்டும் டேரிஃப்ஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இது இல்லாமல் ஒரு டீல் வரும்ன்றது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த டீல் வந்தாலும் மார்க்கெட் மறுபடியும் ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ லாஸ்ட் எண்டில் இப்போ என்னன்னா, ஒரு கரெக்ஷனோட எண்டில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுன்றது இட் வில் நாட் பி a குட் ஐடியா. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் தி அப்டேட் ஃபார் நிஃப்டி. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.